அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்விற்கு இந்த மாபெரும் புத்தக கண்காட்சியில் இரண்டாம் நாள் நிகழ்விற்கு இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றியிருக்கக்கூடிய திரு பே மாணிக்கம் அவர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்களுக்கும், தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரா சிவபிரசாத் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய கேல்கா சுப்பிரமணிய பாலச்சந்திரா அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் இரா ஜெகதீஷ் அவர்களுக்கும், இங்கே வீற்றிருக்கக்கூடிய யாகதேவன் தமிழாசிரியர் அவர்களுக்கும், தமிழாசிரியர் ஜெகன்மாலா அவர்களுக்கும் மற்றும் நன்றியாற்றக்கூடிய இந்திராணி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இங்கே வரவேற்புரையாற்றிய நண்பர் குறிப்பிட்டார்கள் தலைகளை எண்ண வேண்டாம் என்று. நான் ஒருபோதும் தலைகளை எண்ணியதே இல்லை, மனங்களைத்தான் எண்ணி இருக்கிறேன். ஒரு 1000 பேர் கூடியிருக்கக்கூடிய சபையில் ஒருத்தர் கூட ஒரு உரையை கேட்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு 10 பேர் இருந்தால் கூட அதில் 9 பேர் நம்முடைய உரைகளை கேட்ட அனுபவம் எனக்கு உண்டு. நான் மிகப்பெரிய மாநாடுகளில் உரையாற்றி இருக்கிறேன், சிறிய அரங்குகளில் பேசியிருக்கிறேன். எல்லாவற்றிலுமே என்னுடைய உரையில் ஒரு அம்சத்தை, ஒரு கொள்கையை நான் பின்பற்றி வந்திருக்கிறேன். நான் பேச ஆரம்பித்த சிறிது நேரத்தில் என்னுடைய கண்கள் அந்த கூட்டத்தில் ஒவ்வொருவருடைய கண்களாக அவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டே வரும். அதில் யாரோ ஒருவர் என்னுடன் முழு ஈடுபாட்டுடன் என்னுடைய சொற்களை கவனிக்கிறார் என்பதை கண்டுபிடித்து விடுவேன். அதற்கு பிறகு மொத்த உரையை அல்லது பெரும்பகுதி உரையை அந்த கண்களை பார்த்தே நான் பேசிக் கொண்டிருப்பேன். நான் 5 லட்சம் பேர் இருக்கக்கூடிய கட்சி மாநாடுகளிலும் பேசியிருக்கிறேன், சிறு அரங்குகளிலும் பேசியிருக்கிறேன். ஆனால் எப்போதும் சுந்தர ராமசாமி அவர்கள் ஒரு கவிதையில் சொல்வது போல யாரோ ஒருவனுக்காக அல்லது யாரோ ஒருத்திக்காகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகிறேன். கூட்டங்கள் என்பது வேறு, உரையாடல் என்பது வேறு. நாம் இங்கே நிகழ்த்தி கொண்டிருப்பது உரையாடல். இந்த உரையாடலுக்காகத்தான் இங்கு வந்திருக்கிறோம். நீங்கள் மனம் தோய்ந்து எதை கேட்கிறீர்களோ அதுதான் இந்த கூட்டத்தினுடைய வெற்றி. இன்னொன்று, ஒரு திங்கட்கிழமை மாலை புத்தக கண்காட்சி என்ற கலாச்சாரத்தை புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சிறு நகரங்களில் நாம் பெரும் கூட்டங்களை எதிர்பார்க்கக்கூடாது. நாம் மெதுவாகத்தான் வளர முடியும், மெதுவாகத்தான் மக்கள் வருவார்கள், படிப்பதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் மெதுவாகத்தான் வருவார்கள். அப்படி பார்க்கிற போது தலைகளை எண்ணி அல்ல, நம்முடைய இலக்குகளை மனதில் கொண்டுதான் இந்த புத்தக கண்காட்சியில் நான் இப்பொழுது உங்களிடம் உரையாற்ற வந்திருக்கிறேன். அப்படி என்ன இலக்கு? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் புத்தக கண்காட்சிகளை நடத்தும் என்று சில வருடங்களுக்கு முன்பு யாருமே யோசித்திருக்க மாட்டார்கள். இதற்கு முன்னால் இந்த 4 வருடங்களுக்கு முன்பு கூட அமைப்புகள், அதாவது புத்தக விற்பனையாளர் அமைப்புகள் புத்தக கண்காட்சிகளை நடத்தி இருக்கின்றன, சில தனியார் அமைப்புகள் நடத்தி இருக்கின்றன. அரசாங்கம் சில புத்தக கண்காட்சிகளுக்கு வெளியே இருந்து ஊக்கம் கொடுத்திருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலையிட்டு மதுரை புத்தக கண்காட்சி எல்லாம் அப்படித்தான் முதலில் உருவானது. 2006ஆம் ஆண்டு இன்றைய நீதித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய உதயச்சந்திரன் அவர்கள் அவருடைய முயற்சியால் சென்னைக்கு வெளியே ஒரு புத்தக கண்காட்சி அவர் மதுரையில் உருவாக்கினார். அதற்கு பிறகு ஆங்காங்கே சிறு அளவில் அது நடந்து கொண்டிருந்தாலுமே கூட 2021 நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டோம். இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகள் என்கிற ஒரு பிரகடனத்தை வெளியிட்டது. அதாவது ஒரு புத்தக கடை கூட இல்லாத, அல்லது ஒரு நல்ல புத்தக கடை கூட இல்லாத ஊர்களில் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பதிப்பாளர்களும் வந்து கண்காட்சியை நடத்துவது, லட்சக்கணக்கான புத்தகங்களை பார்வையிடுவதற்கான ஒரு அனுபவத்தை மக்களுக்கு கொடுப்பது என்பதை அதற்கு மேல் யாருமே யோசித்து பார்க்க மாட்டார்கள். இப்பொழுது கூட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரே நேரத்தில் 7-8 மாவட்டங்களில் புத்தக கண்காட்சிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் மக்கள் வருகிறார்கள், புத்தகங்கள் விற்பனையாகின்றன.
இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சி என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாக மாறி இருக்கிறது. அரசாங்கம், முக்கியமாக மாவட்ட நிர்வாகம், அதுவும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்ற இளம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் பெரும் உத்வேகத்துடன் இந்த புத்தக கண்காட்சிகள் நடத்தப்படுகின்றன. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைந்த அவகாசத்தில் அதிகபட்சமாக என்ன செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது ஒரு அரசாங்கம், ஒரு மாவட்ட நிர்வாகம் ஒரு புத்தக கண்காட்சியை, ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் பயன்படுத்தி செய்வது என்பது புத்தக விற்பனைக்காக மட்டுமல்ல. இது ஒரு பண்பாட்டு திருவிழா, இது ஒரு கலை திருவிழா. நிறைய மாணவ மாணவிகள் தங்களுடைய திறமைகளை இதில் வெளிப்படுத்துகிறார்கள். நிறைய நீங்கள் பேச்சாளர்கள் பேசுகிறார்கள், உள்ளூர் எழுத்தாளர்கள் அவர்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுடைய உரைகள் இடம்பெறுகின்றன. எவ்வளவு ஏற்பாடுகள் இதற்கு பின்னால் இருக்கின்றன, எவ்வளவு உழைப்புகள் இருக்கின்றன என்பது இந்த புத்தக கண்காட்சியோடு தொடர்ந்து பயணிப்பவன் என்ற முறையில். இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தக கண்காட்சியை பள்ளிக்கல்வித்துறையும் பொது நூலகத்துறையும் இணைந்து மாவட்ட நிர்வாகத்தோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பொது நூலகத்துறையை சேர்ந்தவன் என்ற முறையிலும் கூட இந்த புத்தக கண்காட்சி என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. மாறாக எதிர்காலத்தில் புதிய வாசகர்களை, புதிய படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை தமிழ்நாடு முழுக்க நாம் உருவாக்கியிருக்கிறோம். இதனுடைய பயன்கள் நமக்கு இப்போது தெரியாது. நிறைய குழந்தைகள் வருகிறார்கள். உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் எப்போதாவது ஒரு புத்தக கண்காட்சியை பார்த்திருக்கிறீர்களா? இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் யோசித்து பாருங்கள். உங்கள் குழந்தை பருவத்தில் உங்களுடைய 10 வயதிற்குள் புத்தக கண்காட்சியை பார்த்தவர்கள் யாராவது இருந்தால் கைது வைக்குங்கள். ஒருத்தர் கூட இல்லை. உங்கள் 15 வயதிற்குள் புத்தக கண்காட்சியை பார்த்தவர்கள் யாராவது இருந்தால் கைது வைக்குங்கள். புத்தகங்கள், இவ்வளவு புத்தகங்கள் ஒரு மொழியில் எழுதப்படுகிறதா? இவ்வளவு அறிவுத்துறை சார்ந்த நூல்கள் இங்கு இருக்கிறதா? இத்தனை வகையான சிந்தனைகள் ஒரு மொழியில் இருக்கிறதா? இதையெல்லாம் குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் பார்க்கிறார்கள். நம் மனக்கதவை திறக்கக்கூடிய இத்தனை சாவிகள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் பார்க்கிறார்கள். புத்தகங்கள் எதற்காக? நம்மை நாமே அறிந்து கொள்வதற்காக, நாம் வாழுகிற உலகத்தை அறிந்து கொள்வதற்காக. வெறும் எழுத்தறிவு இருப்பதால் மட்டும் நாம் படித்தவர்கள் ஆகிவிட மாட்டோம். எழுத்தறிவு என்பது இயல்பாக ஒரு சமூகம் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒன்று. அந்த எழுத்தறிவை பயன்படுத்தி நாம் எதை கற்றுக்கொண்டோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. உண்மையிலேயே நாம் எதையாவது கற்றுக்கொண்டோமா? நம்மையும், நம் மனதையும், சக மனிதர்களுடைய மனதையும், நம்முடைய பண்பாட்டையும், பிறருடைய பண்பாட்டையும் புரிந்து கொள்வதற்காக நாம் என்ன செய்தோம்? அத்தகைய புத்தகங்களை நாம் வாசித்திருக்கிறோமா என்று கேட்டால் பலருடைய பதில் என்பது இல்லை என்பது, சிலருடைய பதில் ஆம் நாங்கள் வாசித்திருக்கிறோம் என்பது. நண்பர்களே, நன்றாக நாம் நினைத்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக அல்லது ஒரு பணியை பெறுவதற்காக, ஒரு வேலையை பெறுவதற்காக நாம் படித்திருப்போம். பணி சார்ந்து படிப்பது என்பது வேறு, நம்மை பண்படுத்துவதற்காக படிப்பது என்பது வேறு. ஒரு கதை படிப்பதால் நமக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு கவிதை படிப்பதால் நமக்கு என்ன கிடைக்கிறது? இன்றைக்கு நாம் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு இங்கே பேசுகிறோம். இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கக்கூடிய பொருள் என்பது என்ன? மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று நாம் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றால், பாரதிதாசனுடைய அந்த வரிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய உணர்வு என்பது என்ன? மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்றால் தமிழ் அழிவற்றது, தமிழ் ஒளி குன்றாதது, தமிழ் எல்லா விதமான இருளையும் வென்று அது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடியது. தமிழுக்கு அழிவில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ் போராட்டத்தினூடாக வளர்ந்த மொழி. தமிழ் எல்லா அழிவுகளையும் தாண்டி தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட ஒரு மொழி. அதைத்தான் பாரதிதாசன் சொல்கிறார். மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழ் மங்காமல் இருப்பது எதனால்? நாம் அதை 2000 வருடங்களாக 3000 வருடங்களாக பேசியும் எழுதியும் வருகிறோம் என்பதால் தமிழ் மங்காமல் இருக்கிறதா? அதுவும் ஒரு உண்மை. தமிழ் தொடர்ந்து எழுத்து மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் இருந்திருக்கிறது. கீழடியில் நாம் கண்டெடுத்த சான்றுகள் தமிழர்களுடைய வரி வடிவம் எப்போதோ உருவாகிவிட்டது,
எழுத்து வடிவத்தை நாம் 2000 வருடங்களுக்கு முன்பே உருவாக்கிவிட்டோம் என்பதை நமக்கு கிடைத்த சான்றுகள் சொல்கின்றன. நம்முடைய பண்பாட்டினுடைய தொன்மையை இன்றைக்கு நமக்கு வெளியே இருப்பவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். ஆரிய நாகரிகம்தான் உயர்ந்தது என்கிற அந்த கற்பனையான சித்திரத்தை அவர்கள் திரும்ப திரும்ப முன்வைக்கிறார்கள். சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் இரும்பின் தொன்மையை பற்றிய ஆய்வு முடிவுகளை வெளியிட்டார். இந்திய துணைக்கண்டத்தில் இரும்பை முதலில் பயன்படுத்தியவர்கள் திராவிடர்கள், தமிழர்கள் என்பதற்கான அறிவியல் பூர்வமான சான்றுகளை 3000 வருடங்களுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்திய சமூகமாக நாம் இருந்தோம். இரும்பை பயன்படுத்துதல் என்பது பண்பாட்டு வாழ்க்கையினுடைய ஒரு துவக்கம். மனிதர்கள் நாகரிகம் அடைந்ததனுடைய ஒரு துவக்கம். இரும்பின் மூலமாக வேட்டை கருவிகள் செய்கிறார்கள், உளவு கருவிகள் செய்கிறார்கள், ஒரு இடத்தில் கூடி வாழ்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம்தான் இரும்பை பயன்படுத்துதல் என்பது. நாம் 3000 வருடங்களுக்கு முன்பு அத்தகைய ஒரு நகர்ப்புற நாகரிகத்தை உருவாக்கிவிட்டோம் என்பதை அது திட்டவட்டமாக எடுத்துரைத்தது. வட இந்தியர்களால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. வட இந்திய ஆரிய நாகரிகத்தை முன்னெடுப்பவர்களால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த உண்மை காதில் விழாதது போல நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் திரும்ப திரும்ப அதை சொல்வோம், அறிவியல் சான்றுகளுடன் சொல்வோம். இதுவரைக்கும் நம்மிடம் இலக்கிய சான்றுகள் தான் இருந்தன, இப்பொழுது அறிவியல் சான்றுகளும் இருக்கின்றன நம்முடைய நாகரிகம் தொன்மையானது என்று. சரி, தொன்மையாக இருப்பதனாலேயே ஒன்று சிறந்ததாக ஆகிவிடுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒன்று பழையதாக இருப்பதனாலேயே அது சிறந்ததாக ஆகிவிடுமா? ஆகாது. வெறும் தொன்மை மட்டும் நம்முடைய சிறப்பு அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வியல் நெறி, நம்முடைய ஆட்சி முறைமை. நான் சொல்வது இந்த நூற்றாண்டை பற்றி அல்ல, 7ஆம் நூற்றாண்டில், 8ஆம் நூற்றாண்டில், 9ஆம் நூற்றாண்டில் தமிழர்களுடைய பொருளாதாரம், நிதி மேலாண்மை. சமீபத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு அற்புதமான நூலை வெளியிட்டிருக்கிறது, தமிழர்களுடைய நிதி நிர்வாகம் பற்றி. சங்க காலத்திலிருந்து எப்படி ஒரு ஆட்சியில் நிதி நிர்வாகத்தை தமிழர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள், ஒரு கிராம நிர்வாகத்தை எப்படி மேற்கொண்டார்கள், ஒரு அரசாட்சியை எப்படி மேற்கொண்டார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஸ்டேட் என்று சொல்வார்களே, அது வரி விதிப்பு முறையிலிருந்து, நிதியை பகிர்ந்தளிப்பதிலிருந்து, மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசமைப்பை செலுத்துவது வரைக்கும் திட்டவட்டமான நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு சான்றாக கடந்த வாரம் தான் தமிழ்நாடு அரசு அந்த நூலை வெளியிட்டது. நீங்கள் அதை வாங்கி படித்து பார்க்க வேண்டும். இணையத்தில் அதை இலவசமாக அதை அளித்திருக்கிறோம். நீங்கள் அதை தரவிறக்கம் செய்து கூட படிக்கலாம். தமிழர்களுடைய அந்த எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 2000 வருடங்களாக எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு மாடர்ன் ஸ்டேட் எப்படி இருக்குமோ அதனுடைய எல்லா கூறுகளும் இதில் இருக்கின்றன. இது ஏன் திருக்குறளை எடுத்து பாருங்கள். பொருள் ஈட்டுவதை பற்றி ஐயன் திருவள்ளுவர் விரிவாக பேசுகிறார். ஒரு மனிதன் எப்படி அறத்தோடு பொருள் ஈட்ட வேண்டும், ஒரு மனிதன் எப்படி நீதி நெறி தவறாமல் பொருள் ஈட்ட வேண்டும், ஈட்டிய பொருளை எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும், எல்லாருக்கும் உரியதாக அதை எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும், இதை பற்றி எல்லாம் வள்ளுவம் பேசுகிறது. இதெல்லாம் இன்றைக்கு நவீன கால சிந்தனைகள். உலக அளவில் நீங்கள் பொருள் ஈட்டுதலுக்கு நவீன கால சிந்தனைகள் என்ன நெறிமுறைகளை வகுக்கிறதோ, நீதி முறைமையை வகுக்கிறதோ, அதை 2000 வருடங்களுக்கு முன்பு தமிழர்கள் வகுக்கிறார்கள். அதை பிராக்டிஸ் பண்றாங்க. மொழியை எடுத்துக்கொண்டால் தொல்காப்பியம் ஒரு மொழியினுடைய இசப்பை எல்லா சொல்லும் பொருளுடைத்தது என்று தொல்காப்பியம் பேசுகிறது. சொல்லினுடைய பொருள், சொற்களை பயன்படுத்துகிற விதம், சொல்லின் இலக்கணம், இலக்கிய முறைமைகள், இதை பற்றி 2000 வருடங்களுக்கு முன்பு நாம் ஒரு இலக்கண நூலை தொகுத்து அளிக்கிறோம். உலகத்தில் எங்காவது அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இருந்திருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய அற இலக்கியங்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், 11 மேல்கணக்கு நூல்கள், நம்முடைய பக்தி இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள் எல்லாம் ஒரு பிரம்மாண்டமான பண்பாட்டு வாழ்க்கையினுடைய அற்புதமான கூறுகளை நமக்கு தொடர்ந்து காட்டுகின்றன. நண்பர்களே, இந்த இடத்தில்தான் நம் பாரத அரசனுடைய இந்த வரியை நாம் மங்காத தமிழென்று சங்கிய முழங்கு என்று சொல்வது என்பது எங்கள் மொழி அதனுடைய பொருள்செறிவாலும், அதனுடைய அர்த்தச்செறிவாலும், அதனுடைய வாழ்வியல் நெறியாலும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் தமிழர்கள் என்பதில் பெருமை கொள்கிறோம். அது வெற்று பெருமை அல்ல. இன்றைக்கும் நீடித்திருக்கக்கூடிய நம்முடைய பண்பாட்டு சான்றுகள், இலக்கிய சான்றுகள், வாழ்வியல் சான்றுகள் அனைத்துமே
தமிழர்களுடைய உன்னதமான பண்பாட்டை, உன்னதமான நாகரிகத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகின்றன. இன்றைய அரசு, தமிழ்நாடு அரசு, இதை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான எண்ணற்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியும் அதனுடைய ஒரு பகுதிதான். ஏன் புத்தக கண்காட்சியை நடத்துவது ஒரு அரசாங்கத்தின் வேலையா என்றால், அந்த வேலையை இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. மக்களுக்கு அறிவினுடைய ஒளியை ஊட்டுதல், மக்களுக்கு சிந்தனையினுடைய ஒளியை ஊட்டுதல். யாரும் இங்கு புத்தகங்கள் கிடைக்கவில்லை, புத்தகங்களை நாங்கள் அணுக முடியவில்லை என்று சொல்லிவிடக்கூடாது. ஊருக்கு எவ்வளவு அதில் சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளவு நிதி செலவானாலும், எல்லா இடங்களிலும் புத்தகங்களை கொண்டு போய் வையுங்கள். மக்கள் பார்க்கட்டும், விரும்புகிறவர்கள் வாசிக்கட்டும். இன்றைக்கு வாசிக்காதவர்கள் நாளைக்கு வாசிப்பார்கள், வேறு ஏதாவது ஒரு இடத்தில் வருவார்கள். தமிழ்நாட்டில் இருப்பது போன்ற பொது நூலக கட்டமைப்பு இந்தியாவில் எங்குமே கிடையாது. கிட்டத்தட்ட பொது நூலகங்கள் மட்டும் 4650 நூலகங்கள் இருக்கின்றன. நான் சென்னையினுடைய நூலக ஆணைக்குழுவின் தலைவராக இருக்கிறேன். இந்த நூலகத்துறை எவ்வளவு தூரம் தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நான் பேச முடியும். அந்த அளவிற்கு கோடிக்கணக்கான புத்தகங்கள் தமிழ்நாடு முழுக்க நூலகங்களில் சேமிக்கப்பட்டிருக்கின்றன. படிக்க விரும்புகிறவனுக்கு எங்கு தொட்டாலும் புத்தகங்களும் அறிவினுடைய திறவுகோள்களும் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் ஏன் இதையெல்லாம் இன்றைக்கு பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், நம்மை விட வரலாற்றில் பின்தங்கி இருக்கிறவர்கள், நம்மை விட நமக்கு இணையாக எந்த வரலாற்று பெருமைகளோ, பண்பாட்டு பெருமைகளோ, அல்லது முன்னேற்றங்களோ, அறிவியல் பார்வைகளோ இல்லாதவர்கள், அவர்கள் எங்கள் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மிடம் வந்து சொல்லுகிறார்கள். எங்கள் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது எங்களிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு எந்த பண்பாட்டின் மீதும் வெறுப்பு கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்வதெல்லாம் மிக எளிமையான ஒரு உண்மை. உங்களுக்கு தருவதற்கு எங்களிடம் ஏராளமாக இருக்கிறது. எங்கள் மொழி செம்மொழி. எங்கள் பண்பாட்டு என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, பறந்து நிற்கக்கூடிய ஒரு பண்பாடு. எங்களுடைய தொன்மை என்பது அது ஆரிய நாகரிகத்தை விட பல நூற்றாண்டுகள் முன்னோக்கியது. நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருகிறோம், எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழ்நாடு உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சி முறைமை, சமூக நீதி இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடியது. இந்த நூற்றாண்டில் எல்லாருக்கும் எல்லாமும் என்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை தமிழ்நாடு தான் இந்தியா முழுமைக்கும் காட்டியது. எல்லாவற்றிலும் நாம் முன்னோடியாக இருந்திருக்கிறோம். மொழிக் கொள்கை என்று வருகிற போது எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் போதும் என்கிற ஒரு முடிவை நாம் எடுக்கிறோம். எதனால்? எங்களுடைய நோக்கம் உலகத்தை வெல்வது. எங்களுடைய இளைஞர்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க பணிபுரிகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மொத்த வருவாயில் 14% அந்நிய செலவாணி மூலம் தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இளைஞர்கள் உலகம் முழுக்க சென்று பொருள் ஈட்டுகிறார்கள். எப்படி சாத்தியப்பட்டது? ஒரு மிக சிறந்த ஒரு மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நவீன தொழில்நுட்பத்தை கையாளக்கூடிய இளைஞர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு வந்து முதலீடு செய்ய போட்டி போடுகின்றன. நம்முடைய இளைஞர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? நாம் தமிழையும் ஆங்கிலத்தையும் இரு கண்களென ஏற்று இங்கு நாம் ஒரு மொழிக் கொள்கையை உருவாக்கினோம், ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கினோம். எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். அதனால் நாங்கள் அடையப் போவது ஒன்றுமே இல்லை. அதனால் எங்களுக்கு கிடைக்கப் போவது ஒன்றுமே இல்லை. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று நாங்கள் சொல்வதனுடைய பொருள், நாங்கள் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம், பிறருக்கு தரக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். அதை நாம் ஒவ்வொருவரும் நம் நெஞ்சில் நிறுத்த வேண்டும். நம்முடைய பண்பாட்டிற்கு எதிராக சொல்லப்படுகிற பொய்கள், புனை சுருட்டுக்கள் இவற்றையெல்லாம் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். சங்க இலக்கியம் மட்டுமா, நவீன இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் கூட எத்தனை எத்தனை அற்புதமான படைப்புகளை நம்முடைய படைப்பாளிகள் உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு புத்தக கண்காட்சிக்கு வருகிற போது எதை படிப்பது என்கிற குழப்பம் பலருக்கும் ஏற்படுகிறது. அதனால்தான் இது போன்ற மேடைகள் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றன. சிறந்த எழுத்தாளர்கள் யார், சிறந்த படைப்பாளர்கள் யார், எதை படிக்க வேண்டும், நம்முடைய தமிழ் இலக்கியம் என்பது எத்தகைய பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது, எத்தனை பறந்துபட்டதாக இருக்கிறது என்பதை நாம் பயில்வதற்கு இது போன்ற மேடைகள் பயன்பட வேண்டும், பயன்படுகின்றன என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு 100 வருடமாக நாம் கதைகள் எழுதி கொண்டிருக்கிறோம்.
ஒரு 100 வருடமாக நவீன கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறோம். மரபு கவிதையை 2000 வருடங்களுக்கு மேல் எழுதி கொண்டிருக்கிறோம். இந்த கதைகளும் கவிதைகளும் நமக்கு காட்டக்கூடிய வாழ்வியல் உண்மைகள் என்ன, வாழ்வியல் நெறிகள் என்ன? நண்பர்களே, சமீபத்தில் ஒரு கதை படித்தேன். நான் நீண்ட காலத்திற்கு முன்பு படித்த கதை தான், அதை திரும்ப படித்தேன். 2 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் அந்த கதையை மீண்டும் என் நினைவுக்கு கொண்டு வந்து விட்டது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு உறவு கொள்வதற்கு, அவனோடு ஒரு நட்பு கொள்வதற்கு, அவன் மீது அக்கறை காட்டுவதற்கு, அவனை நம்மோடு பிணைத்துக் கொள்வதற்கு என்ன தேவை? நீங்கள் நினைக்கலாம், அவனோடு ஒரு பழக்க வழக்கம் தேவை, அவனோடு ஒரு பரிச்சயம் தேவை, அவனோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசி பழகி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நண்பர்களே, ஒரு புன்னகை போதும் ஒரு மனிதனை நம்முடைய இதயத்தில் எடுத்துக்கொள்ள என்பதை நீங்கள் நம்புவீர்களா? ஒரே ஒரு புன்னகை, அந்த புன்னகையின் மூலமாக ஒரு மனிதனோடு நம்மை பிணைத்துக் கொள்ள முடியும். இப்படி ஒரு கதை. இந்த கதைக்கும் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நெஞ்சை உருக்குகிற ஒரு சம்பவத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்னுடைய மனம் இங்கு வருகிற போது முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில், துயரத்தில் என் மனம் வழிநடுக ஆழ்ந்திருந்தது. அதை பற்றியே யோசித்துக் கொண்டு வந்திருந்தேன், அந்த சம்பவத்தையும் அந்த கதையையும். நேற்று காலை ஒரு விபத்து சென்னையில் நடந்தது. சென்னையிலிருந்து தடா அருவிக்கு குளிப்பதற்காக கல்லூரி மாணவர்கள் சிலர் செல்கிறார்கள். சில மாணவிகள், சில மாணவர்கள். அந்த மாணவர்கள் சென்ற கார் விபத்துக்குள்ளாகி விடுகிறது. இந்த விபத்துக்குள்ளான செய்தியை சிறிது நேரத்தில் என்னிடம் சொல்கிறார்கள். ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால், முதலில் அந்த விபத்து எப்படி நடந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்காமல் இருந்தால் ஒரு பெரிய விஷயம் நடக்காமல் இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஏதோ ஒரு சின்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையினுடைய போக்கையை மாற்றிருக்கும். 2 காரில் அந்த மாணவ மாணவிகள் போகிறாங்க. போகிறப்போ ஒரு கார் கொஞ்சம் முன்னாடி போயிடுது, ஒரு கார் பின்னாடி வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பின்னாடி வந்த காரில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்னா, அந்த கார் பஞ்சர் ஆயிடுது. இது ஒரு கார் பஞ்சர் ஆகிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு லீட் பண்ணுதுங்கிறது நீங்கள் பாருங்க. கார் போய் பஞ்சர் விட்டுறாங்க. பஞ்சர் கடை தேடி போய் பஞ்சர் விட்டுறாங்க. அதில் ஒரு 1 மணி நேரம் டிலே ஆகிடுது. ஆனால் தடா ஃபால்ஸை உள்ள என்று அனுமதி 4 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 4 மணியோட மூடிடுவாங்க. வெளியே வர்றது, குளிச்சுட்டு வர்றதுக்கு டைம் இருக்கு. ஆனால் 4 மணிக்கு மேலே யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. உடனே இந்த காரில் அவங்க பஞ்சர் விட்டிக்கிட்டு டிரைவரை வேகமாக போகணும்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. 4 மணிக்குள்ள அந்த இடத்துல ரீச் ஆகணும்னு. டிரைவர் வேகமாக போகிறான், எப்படியாவது 4 மணிக்குள்ளே போயிடணும்னு. எதுக்கு ஒரு லாரி வருது. அந்த லாரியில் கார் கண்ட்ரோல் இழந்து மோதி காரில் இருந்தவங்களில் ஒரு பையன், ஒரு பொண்ணு அந்த இடத்துலேயே ஸ்பாட்டில் இறந்துட்டா. ஒரு பையனும் இறந்துட்டான். இன்னொரு பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனை காப்பாற்ற முடியும்னு தோணலை. இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நன்றாக யோசித்து பாருங்கள் நண்பர்களே. இந்த சம்பவத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னா, அந்த இறந்து போன பெண்ணை, அதற்கு முந்தின நாள் மாலை நான் முதலாக சந்தித்தேன். நாளை காலை இறக்கப் போகிற ஒரு பெண்ணை நான் ஏன் முதல் நாள் மாலை சந்தித்தேன் என்கிற வாழ்வினுடைய மர்மம் எனக்கு புரியவே இல்லை. அவர்கள் கல்லூரியில் ஒரு விழா நடத்தப் போகிறார்கள். அந்த விழாவிற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த தமிழ்துறை ஆசிரியை எனக்கு நன்றாக தெரியும். அவரும் அவருடைய ஹெச்ஓடியும் அவரோடு சேர்ந்து அந்த மாணவியும் அந்த விழாவிற்காக என்னை அழைப்பதற்காக வருகிறார்கள். அந்த மாணவி என்னோடு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். அதுவரைக்கும் யாருமே தெரியாத ஒருத்தர் ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். அடுத்த நாள் காலை அந்த கல்லூரி ஆசிரியர் எனக்கு செய்தி அனுப்புகிறார். அந்த புகைப்படத்தை அனுப்பி, இதோ உங்களோடு இருக்கும் மாணவி
சற்று முன் கார் விபத்தில் இறந்து விட்டார் என்று. அதாவது இதுவரைக்கும் நான் யாரென்றே தெரியாத ஒருவருடைய மரணத்தோடு நான் இணைக்கப்பட்டு விட்டேன். என்னால் அந்த துக்கத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. இந்த போட்டோவை எடுத்து நான் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கேன். இது என்ன வாழ்க்கையினுடைய ஒரு விசித்திரம். இப்படி ஒரு கதை எழுதப்பட்டிருக்கு. ரயில் புன்னகை என்கிற ஒரு கதை சுஜாதா எழுதியிருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை. ஒருவர் டெய்லி ட்ரெயினில் போறார். ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர். அவர் அந்த ட்ரெயினில் ஒரு தமிழ்நாடுன்னு தோணக்கூடிய ஒருத்தரை பார்ப்பார். அவர் பேர் சாமிநாதன் அப்படிங்கிறது பின்னாடி தெரிய வரும். அவனுக்கு இவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு நாள் இவரை பார்த்து தற்செயலாக அவன் சும்மா ஸ்மைல் பண்ணுவான், புன்னகைப்பான். இவரும் ஒரு புன்னகைப்பார். அதே மாதிரி 3 தடவை நடந்திருக்கு. அந்த மனிதனுக்கும் இவருக்குமான தொடர்பு, இந்த கதையை எழுதக்கூடியவருக்குமான தொடர்பு என்பது 3 புன்னகைகள் தான். நண்பர்களே, ஒரு நாள் அந்த கடைசியாக அந்த மனிதன் ஒரு நாள் புன்னகைக்கிறான். சிறிது நேரத்தில் ரயிலிருந்து இறங்கும் போது ரயில் கிளம்பி விடுகிறது. ரயில் தண்டவாளத்தில் அடிபட்டு அந்த மனிதன் இறந்து போகிறான். இவர் கீழே இறங்கி போய் பார்க்கிறார். தன்னை பார்த்து கடைசியாக புன்னகைத்த அந்த மனிதன்தான் இறந்து கிடக்கிறான் என்பது தெரிகிறது. அவன் பேர் தெரியாது, ஊர் தெரியாது. ஆனால் அவன் முகத்தை பார்த்தால் அது ஒரு திராவிட முகம் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. நம்ம ஆளுங்களை எங்கே போனாலும் நம்ம பார்க்கலாம். ஒரு திராவிட முகம் என்று தெரிகிறது. உடனே என்ன செய்கிறார் என்றால், போய் அதை அவன் எப்படி இறந்தான் என்று பார்க்க முயற்சிக்கிறார். அங்கு காவல்துறை சேர்ந்தவர்கள் தேடுகிறார்கள். எந்த சான்றும் கிடைக்கவில்லை. பிறகு ஒரு துணியை போட்டு போர்த்தி வைத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது நன்றாக பாருங்கள், இவர் அந்த ரயில்வே ட்ராக் ஓரமாக நடந்து போறாரு. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பர்ஸு கிடக்குது. அந்த பர்ஸில் அவன் ஃபோட்டோ இருக்கு, அவனுடைய அட்ரஸ், ஐடி கார்டு எல்லாம் இருக்கு. அவன் பேர் சாமிநாதன் தெரியுது. நான் எப்படி அந்த பெண்ணோடு மரணத்தோடு பிணைக்கப்பட்டேனோ, யாரென்று தெரியாத ஒரு பெண்ணோடு, அதே போல ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பு அந்த மனிதனோடு இவருக்கு ஏற்படுகிறது. அந்த மனிதன் கடைசியாக என்னை பார்த்து புன்னகைத்தான். அந்த பெண் கடைசியாக என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். உடனே அந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அந்த பர்ஸை என்ன பண்ணுவார்னா அந்த அட்ரஸை மட்டும் எழுதிக்கிட்டு அந்த பாடிக்கு, டெட் பாடிக்கு பக்கத்தில் அந்த பர்ஸை அப்படி யாருக்கும் தெரியாமல் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவார். ஆஃபீஸுக்கு போனால் அதே ஞாபகமாக இருக்கு. அந்த மனுஷனோட இப்போ யார் போய் அந்த செய்தி அந்த வீட்டில் சொல்லுவாங்க? அந்த வீட்டில் குழந்தைங்க இருக்குமா? ஆஃபீஸுக்கு போனவன் வீட்டுக்கு வர்றப்போ அவன் இறந்து போயிட்டான்னு சொல்கிற செய்தி அந்த ஃபேமிலி எப்படி எதிர்கொள்ளும்? ஆஃபீஸில் புலம்பிக்கிட்டே இருக்கார், வேலை செய்ய முடியல. தான் கூட ஒர்க் பண்ணுற ஒரு லேடி கிட்ட சொல்கிறார். அவன் சொல்கிறா, நீ அந்த அட்ரஸ் இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு போய் பார்த்துரு, இல்லைன்னா உன்னால் தூங்க முடியாது அப்படின்னு. உடனே இவன் கிளம்பி போகிறான். கிளம்பி போனால் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் கேட்குறான், என்ன விஷயம் அப்படின்ட்டு. அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டிகிட்ட போய் கேட்டோன்னே, இல்லை இந்த அட்ரஸில் இந்த சாமிநாதன் ஒருத்தர் இருந்தார்ல, அவரை பார்க்கணும், அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. இல்லை, அவங்க கொஞ்சம் முன்னாடி ஏதோ அழுதுகிட்ட அவசரமாக எல்லாரும் கிளம்பி போனாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு செக்யூரிட்டி சொல்கிறான். உடனே அவர் அப்படியே சரி வீட்டுக்கு செய்தி தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்றுட்டு இருப்பாரு. அப்போ அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும். அந்த வாசலில் நிற்கிறப்ப உள்ள யாரோ ஃபோனில் சொல்லிட்டு இருப்பான், அந்த இன்சார்ஜாக இருக்கான். இந்த வீட்டு நம்பர், அதாவது இவன் எந்த வீட்டை தேடி வந்தானோ அந்த வீட்டு நம்பரை சொல்லி, அந்த ஃப்ளாட் எப்படி ஒரு வாரத்தில் காலி ஆகிடும், யாராவது ஆள் இருந்தால் சொல்லுன்னு சொல்கிறான். ஒரு மனிதன் இறந்தவன் வீட்டுக்கு கூட வரவில்லை. அந்த குடும்பம் இனி அங்கே குடியிருக்க முடியாது, அவர்களால் வாடகை கொடுக்க முடியாது. அந்த வீட்டுக்கு வேற ஆளை உடனே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்முடைய நவீன வாழ்க்கை முறையில் நாம் எந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நண்பர்களே, இந்த கதையை உண்மையில நான் எப்போவோ படித்தேன். வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு சம்பவம் எப்போவோ நடக்குது. யாரென்று தெரியாத ஒரு மனிதனோடு நாம் உணர்வுபூர்வமாக பிணைக்கப்படுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். நீங்கள் இதில் இன்னும் சொல்ல போனால், ஒரே ஒரு சூழல்ல 2 நேர் எதிரான சம்பவங்கள் நடக்கும். 2 நேர் எதிரான
ஒரு சூழல் இருக்கும். ஒன்று மகத்தான அன்பு, இன்னொன்று வாழ்க்கையினுடைய போலித்தனம். சா கந்தசாமி ஒரு புத்தகம் தொகுத்திருக்காரு, தமிழில் ரயில் கதைகள். இந்த உலகத்தில் ரயில் மாதிரி சம்பவங்கள் நடக்கிற இடம் வேறு எதுவுமே கிடையாது. ரெகுலராக நீங்கள் ரயிலில் போகிற ஆளாக இருந்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். எத்தனையோ விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து ரயில்ங்கிறது அது ஒரு தனி வாழ்க்கை, அது ஒரு தனி உலகம். இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம், ஃப்ளைட்டில் நம்ம பக்கத்து சீட்டில் இருக்க கூட யாருன்னு நமக்கு தெரியாது. அது வந்து தனியாக ஒவ்வொருத்தரும் ஒரு பாக்ஸுக்குள்ளே இருப்பா. ஆக்சுவலாக அது மனிதர்கள் போகக்கூடிய ஒரு வாகனம் கிடையாது அது. அதான் ட்ரெயின் அப்படி இல்லை. எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் கூட ஏதோ ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு 2 கதைகள் என்னை ரொம்ப பாதிச்சு. ஒன்று, கு அழகிரிசாமி குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு கதை எழுதுறாரு. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வச்சு அசோகமித்திரன்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. ஆனால் 2 வாழ்க்கையை பற்றின 2 சம்பந்தம் இல்லாத உண்மைகளை அந்த கதைகள் பேசுது. அதில் இந்த குமாரபுரம் ஸ்டேஷன் வந்து உலகத்தில் 100 சிறந்த சிறுகதைகளை உலகத்திலேயே நீங்கள் துவக்க சொன்னீங்கன்னா அதில் கண்டிப்பாக கு அழகிரிசாமியோட குமாரபுரம் ஸ்டேஷன் இருக்கும். உலகத்தின் 100 சிறந்த சிறுகதைகள். இந்த கதையை நான் வாழ்க்கையில் எத்தனையோ முறை படிச்சிருக்கேன். அதாவது இந்த கதையை அழகிரிசாமி எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, குமாரபுரம் ஸ்டேஷன் என்பது ஒரு காட்டு ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்டேஷன் அங்கே இருக்கு, அதுக்கு பெரும்பாலும் யாரும் வரமாட்டாங்க. பக்கத்து ஊர்களுக்கு போகிறதுக்கு குறுக்கு பாதை இருக்கு, எல்லாரும் அதுக்கு போயிடுவாங்க. யாரும் இந்த ஸ்டேஷனில் இறங்கி அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி அந்த ஊருக்குள்ள போகிறதுங்கிறது ரொம்ப தூரம். எப்போவாவது அந்த ட்ரெயினில் ஆளுங்க ஏறுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் குமாரபுரம் ஸ்டேஷனுங்கிறது. அங்கே ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர், அவர் எப்பவும் தனியாக உட்காந்துருப்பார். அப்போது அவர் அழகிரிசாமி சொல்கிறார், அந்த ஸ்டேஷனின் வரலாற்றில் முதலாக இறங்கிய முக்கியஸ்தர் சுப்பராம ஐயர் என்று சொல்ல வேண்டும். ஒருத்தர் வர்றாரு, அவர் தான் அந்த ஊர் ஸ்டேஷனுக்கு வந்து முதல் முக்கியஸ்தர். அவர் யாருன்னா இந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட ஃப்ரெண்டு. அந்த ஊருக்காரங்க தான் அந்த ஸ்டேஷனுக்குள்ள எப்போது வருவாங்க. அது எதுக்கு வருவாங்கன்னா, வெயில் காலத்தில் தண்ணி கிடைக்காது, ஊரில் குடி தண்ணி கஷ்டம். அப்போ ட்ரெயின்லேருந்து தண்ணி பிடிச்சிட்டு போவாங்க மக்கள், குடத்தை எடுத்துகிட்டு வந்து. அதுக்கு தான் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. அந்த மாதிரி வர்றப்போ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ட்ரெயின் வர்றப்பெல்லாம். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, சுப்பராம ஐயர் வந்து ஒரு ஒரு ஓய்வாக 2 நாள் இருந்துட்டு போகலான்னு இங்கே வர்றாரு. இங்கே வந்தால் அவருக்கு பொழுதே போகாது. காலையில் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்டில் இருக்க ஒரு சின்ன பையன் கூட விளையாண்டுட்டு இருப்பார். அப்புறம் மதியத்துக்கு மேலே கிளம்பி இங்கே வருவார், டால்ஸ்டா எல்லாம் படிப்பார். அப்படி இருக்கப்ப ஒரு நாள் வந்து திடீர்னு ஒரு 6-7 பேர் அந்த இதில் ஏறுறாங்க, இந்த அந்த ட்ரெயினில் வந்து ஏறுறாங்க. குமாரபுரம்ங்கிறது ஒரு கிராமம். அந்த கிராமத்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு 6-7 பேர் ஏறுறாங்க. ஏறின உடனே எதுக்கு இவ்வளோ பேர் வந்து ஏறுறாங்கன்னு பார்த்தா, எல்லாமே சின்ன பசங்க, எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்க 12-15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பசங்க. எல்லாரும் ஏறின உடனே அதில் ஒரு பெரியவர் ஒருத்தரும் வர்றார், ஒரு தாத்தா. அப்போ இவர் 2 நாள் ஓய்வு முடிஞ்சு அந்த ட்ரெயினில் இவரும் ஏறுறார். யார்? இந்த சுப்பராம ஐயரும் ஏறுறார். அப்போ அவங்க போகையில் பேசிட்டே போகிறாங்க. இந்த சின்ன பசங்கள்லாம் எதுக்கு வந்து போகிறாங்கன்னா, கோயில்பட்டியில் போய் இறங்கி அவங்க வந்து அந்த ஊரில் ஸ்கூல் வந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்குது. 7ஆம் கிளாஸ் வந்து அங்கே போய் சேரணும். அதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு எழுதணும். அதுக்காக இந்த பசங்கள்லாம் போகிறாங்க. அப்போ இந்த பெரியவர், அந்த பசங்களை கூட்டிகிட்டு வர்ற பெரியவர் இருக்கார். அது இல்லாமல் இந்த சுப்பராம ஐயர் இருக்கார். அப்புறம் ஒரு பலகாரக்கடை நடத்தக்கூடிய ஒருத்தரும் அதில் வர்றார். இவங்க எல்லாம் அந்த பசங்கள்கிட்ட பேசிட்டே போகிறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசிங்க. இன்னைக்கு எங்கேயாவது யாராவது யாரிடமாவது பிரயாணம் செய்கையில் பேசுகிறார்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லாரும் செல்ஃபோன் எடுத்து யாருக்கிட்டேயோ பேசிட்டே இருக்காங்க. அப்போ தான் ட்ரெயினில் ஏறிப்பான். ஆனால் ட்ரெயின் ஏறிட்டோமா, போயிட்டுருக்கோமா, இப்போ தம்மா வண்டி கிளம்பிச்சு, சாப்பிட்டியா, தூங்குனியா, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கேட்போம்.
ஃபோனில் பேசுறதுக்கு எதுக்கு இவ்வளவு கண்டென்ட் இருக்குன்னு எனக்கே புரிஞ்சதில்லை. அவன் வீட்டை விட்டு தப்பிச்சு தான் வர்றான், ஒரு ஊருக்கு போகிறான், எங்கேயோ போகிறான், ஏறி உட்காந்தவொடனே இவன் ஃபோன் பண்ணாண்டே அங்கேருந்து ஃபோன் வரும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு யானையே வந்து நின்னா கூட தெரியாது, ஒரு பாம்பு படம் எடுத்தாருன்னா கூட தெரியாது. அப்படி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா சக மனுஷனை இந்த அளவிற்கு புறக்கணிக்கக்கூடிய ஒரு காலம் இதற்கு முன்னால் இருந்ததே கிடையாது. அதாவது யாரையும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த போன் அப்படியே பார்த்துட்டு இருக்கு, யார் கண்ணையும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக. 4 மனுஷனை பார்த்தா தானடா வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அது வாழ்க்கையா இருக்கும். வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறவங்கெல்லாம் பார்த்துருக்கேன், வந்து நடக்க ஆரம்பிச்சோன்னா ஹெட்ஃபோன் எடுத்து காதில் போட்டுருவாங்க. நடந்து முடிகிற வரைக்கும் புற உலகத்தில் இருக்க சத்தங்கள் உனக்கு கேட்க வேண்டாமா? புற உலகத்தை மனுஷன் நடமாட்டங்கள் உனக்கு புரிய வேணாமா? ஒவ்வொன்றும் நமக்கு சின்ன சின்ன செய்திகளை சொல்லும். ஒரு பறவை கத்துற சத்தம் உனக்கு வேணாமா? எங்கேயாவது ஒரு குட்டி நாய் கத்துற சத்தத்தை நீ கேட்க உனக்கு விருப்பம் இல்லையா? பாட்டு கேட்குறானா? அதோட பார்த்தீங்கன்னா காரில் ட்ராவல் பண்ணல, இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தேனிக்கு வர்றான்னு வச்சுங்க, ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் காரில் வர்றான்னா 10 மணி நேரமே அந்த காரில் பாட்டு ஓடும். இன்னும் கொலவெறி வரும் பார்க்கையில் வந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மரியாதை இருக்குங்க. பாட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு, மனுஷனுக்கு ஒரு மரியாதை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கு. பாட்டு கேட்குற நேரத்தில் பாட்டு கேட்கலாம், வீடியோ பார்க்குற நேரத்தில் வீடியோ பார்க்கலாம். நான் காரில் போகிறேன், நான் பாட்டு கேட்பேன் அப்படின்னு இன்னொன்று இருக்கு. சில சமயம் பார்த்துருக்கேன், ஒரு காரில் 4 பேர் போவான், ரேடியோவில் ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும். இப்போ 4 பேர் ஹெட்ஃபோனை போட்டு செல்ஃபோனில் வந்து 4 பாட்டு வேற வேலை கேட்டுக்கிட்டு இருப்பான். இங்கே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்போ உங்களுக்கு பொதுவாக எதுவுமே இல்லையாடா இந்த உலகத்தில்? நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள பொதுவாக எதுவுமே கிடையாதா? சக மனுஷன் கூட ஒரு பாட்டை கூட பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு நாம் சுருங்கி போய் விட்டோமா என்பதை நண்பர்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் பேசிட்டே போகிறாங்க. அந்த பலகார கடை வச்சிருக்கவர் அந்த அவர் வந்து அவர் சொல்கிறார் வந்துட்டு, நான் வந்து இந்த மாதிரி பலகார கடை வச்சுருக்கேன், காலேஜில் படிக்கிற பசங்கள்லாம் வந்து நம்ம கடையில் தான் வந்து பலகாரம் சாப்பிடுவாங்க, அவங்கள காசு கொடுத்தா வாங்கிப்பேன், இல்லைன்னா கேட்க மாட்டேன். அதெல்லாம் இதுக்கு நம்ம பசங்க தானே, நான் வளர்கிற பிள்ளைங்க சாப்பிட்டு வளர்ந்தா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. ஒரு பலகார கடை வச்சிருக்க ஒரு ஆள் சொல்கிறார், இன்றைக்கு எங்கேயாவது அப்படி ஒரு குரலை நீங்கள் கேட்க முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது, அது பொய் அல்ல. அப்ப இந்த தாத்தா இந்த 5-6 பசங்களை கூட்டு வர்றாரு இல்லையா, அதுல ஒருத்தர் மட்டும் அவருடைய பேரை, மற்ற பசங்க எல்லாம் அந்த கிராமத்துல இருந்து அடுத்து 7ஆம் கிளாஸ் எப்படி போகிறதுன்னு தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருந்த பசங்க. இவர் தான் பேரனோட சேர்த்து அந்த பசங்களுக்கு டியூஷன் வச்சு சொல்லி கொடுத்து அவங்களையும் கூட்டிக்கிட்டு இந்த ஸ்கூல்ல சேர்த்து விடலான்னு வந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒரு பலகார கடை வச்சிருக்க ஒரு ஆளு, இந்த பக்கம் தான் பேரனோட சேர்த்து அந்த பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும்னு கூட்டிட்டு வர்ற ஒரு தாத்தா. அந்த ரயில்வே கம்பார்ட்மெண்ட் முழுக்க அன்பினால் நிறைந்திருக்கு, பரிவினால் நிறைந்திருக்கு. நம்ம எல்லாரும் ஒண்ணுடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணர்வு அதை அப்படியே ஆட்கொண்டிருக்கத இந்த கதை முழுக்க சொல்லிட்டே வர. சொல்லிட்டு வந்தோடனே அந்த கதை ஒரு அற்புதமான கதை, நீங்கள் அதை படிக்க வேண்டும். இந்த பசங்க போய் டெஸ்ட் எழுதுறாங்க, டெஸ்ட் எழுதிட்டு வெளியே வர்றாங்க. ஒரு ஆசிரியர் வந்து அவங்களுக்கு கைட் பண்றாரு. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, எப்படா எக்ஸாம் எழுதினீங்கன்னு கேட்டா, இங்கிலீஷ் நல்லா எழுதிட்டோம், மேத்ஸ் தான் சரியா வரல அப்படின்றாங்க. உடனே இங்கிலீஷ் எழுதிட்டா போதும் சேர்த்துக்குவாங்க, கணக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா வந்துட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்றாரு. அப்புறம் ஹெட் மாஸ்டர் போய் பார்த்து இவங்களை என்ன சேர்த்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கறதுக்காக போறாங்க. போனா அங்கே ஹெட் மாஸ்டரா உட்கார்ந்து இருக்குது. இங்கே ட்ரெயினில் இவங்க கூட வந்து பேசிட்டே வந்தார் இல்லையா சுப்ரம ஐயர், அவர் தான் ஹெட் மாஸ்டர். இந்த ஊரில் இந்த குமாரபுரம் ஸ்டேஷன்லேருந்து உட்காந்துருந்தார்ல, இவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம். சார் சார் நீங்கள் தான் சார் எங்க கூட வந்தீங்க அப்படின்றாங்க. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நீங்கள் போடா அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாரு. நீங்கள் எல்லாமே அப்போ சேர்ந்து படிங்க அப்படின்னு. இந்த கதையை படித்து முடிக்கிறப்போ மனசில் அப்படி ஒரு வெளிச்சம். பிள்ளைங்க படிக்கணும், படிக்க வைக்கணும். வெறுமனை பள்ளிக்கூடம் மட்டும் படிப்பு கிடையாதுங்க. மனுஷன், அந்த மனுஷன் இருக்கக்கூடிய வெளிச்சம், பெருந்தன்மை, கருணை, அன்பு, இதெல்லாம் தான்
நாம் எத்தனை பேரிடம் அத்தகைய அன்பை நாம் செலுத்தி இருக்கிறோம்? எத்தனை பேரை அரவணைத்திருக்கிறோம்? எத்தனை பேரை கை தூக்கி விட்டிருக்கிறோம்? எவ்வளவு கஷ்டமான நேரத்தில் கூட நம்ம எல்லாரும் யாராவது ஒருத்தரை கை தூக்கி விட முடியும், யாரோ ஒருவருக்கு ஆறுதலாக இருக்க முடியும். ஆனால் இந்த உலகம் அன்பினால் மட்டும்தான் நிறைந்திருக்கிறதா? இல்லை நண்பர்களே. அதே ரயில்வே ஸ்டேஷனில் அல்லது அதை போன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இன்னொரு சம்பவமும் நடக்கிறது. இந்த கதையை நான் ரொம்ப சுருக்கமாக சொன்னேன் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக குமாரபுரம் ஸ்டேஷனை வந்து நீங்கள் படிக்கணும். அப்பாவிடம் என்ன சொல்வது? இது ரயில்வே ட்ரெயின் பற்றின ஒரு கதை தான் அது. அப்பா கிட்ட என்ன சொல்றது? ஒரு பாட்டியும் பேத்தியும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பாட்டியும் பேத்தியும். அந்த பேத்தி எதுக்கு அங்கே வந்திருக்கான்னா, ஒரு இளம்பெண். அந்த பெண் தன்னுடைய பாட்டியை ரயில் ஏற்றி விடுவதற்காக. பாட்டியை அனுப்புவதற்கு அந்த பேத்திக்கு மனசே வரல. ஏன் வரலன்னா, ஒரு பிற்காலத்தில் ஒரு சிஸ்டம் உருவாச்சு இல்லையா? எல்லா தனி குடித்தனங்கள் உருவானதுக்கு அப்புறம் அம்மாவை நீ 3 மாசம் வச்சுக்க, நான் 3 மாசம் வச்சுக்கிறேன், நீ 3 மாசம் வச்சுக்கன்னு அம்மா அப்பா சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான கலாச்சாரம் இங்கே வந்துச்சு இல்ல. மகன் வீட்டில் இருந்து அந்த 3 மாத கெடு முடிந்ததும் வேறொரு மகன் வீட்டிற்கு அந்த பாட்டி, அந்த அம்மா அனுப்பப்படுகிறார். ஆனால் பேத்திக்கு பாட்டி என்றால் உயிர். நீ போகணுமா, நீ போகாதன்னு அந்த பேத்தி அங்கே வயலடியில் நின்று அழுது கொண்டே இருக்கிறார். நானா போறேன்னு சொல்றேன், போக சொல்றாங்கல்ல அப்படின்ற. அப்ப ரயில் வர்றதுக்கு லேட் ஆகிட்டே இருக்கு. ஏன் பாட்டியை அனுப்புறாங்க? ஏன் இவ்வளவு கொடூரமாக நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பதைப்பதைப்பா இருக்கு. அப்ப பாட்டி சொல்றா, சாயங்காலம் ஆயிட்டு இருக்கு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றான். சாயங்காலம் ஆயிருக்கு, வீட்டுக்கு போன்னு சொன்னா, இல்லை நான் ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் போறேன்னு சொல்றேன். அப்ப இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நின்றுட்டு இருக்காங்க ஒரு குழந்தையோட. அந்த அம்மாவை ரயில் ஏற்றி விடுறதுக்காக அந்த ஹஸ்பண்ட் இங்க நின்றுட்டு இருக்கா. அப்ப வந்து அவன் சார் அப்படி பேச்சு கொடுக்குறப்போ இவ ஊரை சொல்றா. இந்த பேத்தி போக வேண்டிய ஊரு, பாட்டியை ஏற்றி விட்டு பக்கத்து ஊரு, நான் வேணா உன்னை கொண்டு போய் விட்டுறேம்மா அப்படின்ட்டு. பாட்டி பதறிட்டு சொன்னா, இல்லை அவளே போய்க்குவான்ட்டு. பரிச்சயமற்ற அந்நியமான ஒரு மனுஷங்கிட்ட அவன் கூட அவளை அனுப்பி வைக்க அவன் தயாரா இல்லை. இல்லை அவ போய்க்குவாங்க. அதே சமயத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மனிதனுடைய ஒய்ஃபு சொல்றா, நீங்க என்னை ஏற்றி விட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போக நேரம் சரியா இருக்கும், நீங்க போங்க, அவங்க போய்க்குவாங்க அப்படின்றா. பெண்களுடைய மனம் மிக மிக நுட்பமானது. சந்தர்ப்பங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப வெளிப்படுத்தக்கூடியது பெண்களுடைய மனம். அந்த வகையில் அந்த உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மனிதன் திரும்ப திரும்ப சொல்றான் வந்துட்டு, இடையில இல்லை நான் போற வழிதான், நான் விட்டுட்டு போறேன்னு. அப்போ வந்து கடைசியா ட்ரெயின் வந்துருது. அப்பவும் சொல்றான் அந்த பொண்ணை நான் விட்டு போறேன்னு. இல்லை அந்த இங்க அவங்க அப்பா வந்துட்டு இருக்கா தான் மகன், அவன் கூட அவன் போயிடுவான்னு கூட்டத்தை எங்கேயோ காட்டுறான். வந்துட்டு காட்டணும்னு அப்படியா சரின்ட்டு அந்த ஆள் போயிடுவான். இவன் திரும்பி பார்ப்பா, அவங்க அப்பா எங்கேயுமே இருக்க மாட்டாரு, பாட்டி ட்ரெயின்ல ஏறி போயிடுவோம். திரும்ப ஸ்டேஷனை விட்டு வெளியே வருவான். அவங்க அப்பா ஸ்டேஷனுக்கு வெளியே நின்றுட்டு இருப்பான். அப்பா நீ ஏன் பாட்டியை வழி அனுப்புவதற்காக இங்கு வரவில்லை என்று அவள் கேட்பான். இல்லை இது பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கலை அப்படின்பா. இவளும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கலை, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லாமல் தான் அவள் உள்ள வந்திருக்கேன். தன் அம்மாவை வழி அனுப்புவதற்கு கூட வர தயாராக இல்லாமல் வெளியே நின்று தன் மகளை கூட்டிக் கொண்டு போவதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு தகப்பன், ஒரு நிராதரவாக ரயில் ஏறி போகிற ஒரு தாய், இதுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கு. அப்போ அப்பாவிடம் என்ன சொல்வது என்கிற இந்த கதையையும் குமாரபுரம் ஸ்டேஷனில் ஒரு ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக, அவர்களை ஆதரவளிப்பதற்காக அத்தனை கரங்களால் அவர்களை அணைத்துக் கொள்கிற அந்த எளிய மனிதர்களுடைய அந்த கைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு வாழ்க்கையினுடைய 2 பக்கங்கள், ஒரு வாழ்க்கையினுடைய 2 நாணயத்தினுடைய ஒரு 2 பக்கங்கள். ஒன்று அன்பு, இன்னொன்று வெறுப்பு. ஒன்று வாழ்வினுடைய மிக உயரிய பண்புகள். இன்றைக்கும் பல எளிய மனிதர்களிடம் நாம் அதை பார்க்கலாம். படிப்பை பெற்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்களிடம் நாம் அதை பார்க்கிறோம்.
ஆனால் நகர்ப்புறத்தில் மனிதர்கள் சொந்த பெற்றோரை, சொந்த தாய் தகப்பன்களை கூட உதறிவிடுகிற ஒரு கொடூரமான ஒரு அவலத்தையும் நாம் பார்க்கிறோம். 2 கதைகளையும் படித்தபோது எனக்கு தோன்றியது, வாழ்க்கையினுடைய மாறுபட்ட எத்தனை பக்கங்களை இங்கே இந்த நம்முடைய இலக்கியம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை, நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் நண்பர்களே. அப்படி பார்க்கிற போது இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க நான் தொடர்ந்து 40 வருடங்களாக படித்துக் கொண்டிருக்கிறேன். உலகம் முழுக்க இத்தகைய இலக்கியங்கள் தொடர்ந்து எழுதப்படுகின்றன, தொடர்ந்து படிக்கப்படுகின்றன. அந்த இலக்கியங்கள் எல்லாமே இதுதான் மனித வாழ்க்கை, இதுதான் மனித அற்புதம், இதுதான் மனிதனுடைய வாழ்வியல் முறை என்று ஒவ்வொரு முறையும் நமக்கு உரத்து சொல்லிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளாமல் எப்படி நாம் ஒரு செம்மையான வாழ்க்கையை உருவாக்குவது? இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் எப்படி வாழ்வினுடைய நுட்பங்களை நாம் அறிந்து கொள்வது? அதில் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரிய மொழி கவிதை இருக்கிறது. இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, சொல்ல வந்ததை சொல்ல முடியவில்லை என்பதுதான் அது. இந்த உலகத்துல இத்தனை கதைகளும் கவிதைகளும் தொடர்ந்து எழுதப்படுவதனுடைய நோக்கமே, நாக்கின் நுனிவரை வந்துவிட்ட சொற்களை சொல்ல முடியவில்லை, இதயத்தின் ஆழத்தில் ததும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சொற்களை சொல்ல முடியவில்லை, எப்போதாவது ஒரு முறை அதை சொல்லிவிட முடியாதா என்கிற பரிதவிப்பு தான் இன்றைக்கு அத்தனை மனிதர்களையும் ஆட்கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு கவிதை இது, ஒரு காதல் கவிதை. ஆனால் இது காதலுக்கு மட்டும்தான் பொருந்துமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கவிதை ஒரு ஒரிய மொழி கவிதை. சௌந்தரா பரிக் என்பவர் எழுதிய ஒரு கவிதை. நான் சொல்லத்தான் போனேன், சொல்லிவிட்டே இருப்பேன், ஆனால் சொல்ல இயலவில்லை, எல்லாம் சொல்லப்படாமலேயே தங்கிவிட்டது. நீ அமைதியான நெருப்பில்லாத ஒரு அழைப்பு, நீ அமைதியான நெருப்பில்லாத ஒரு அழைப்பு. ஒருவன் சாதாரணமாக உன்னிடம் ஓடி வருகிறான், ஆனால் பேச முடிவதில்லை. நெருப்பில் குதிக்கப் போகிற எளிய பூச்சி நெருப்பிடம் ஏதேனும் சொல்கிறதா? இந்த ஓமையை பாருங்க. சாதாரணமாக ஒருவன் உன்னிடம் ஓடி வருகிறான், ஆனால் எதையுமே சொல்ல முடியவில்லை. நெருப்பில் குதிக்கப் போகிற எளிய பூச்சி நெருப்பிடம் ஏதேனும் சொல்கிறதா? நீ என் இதயத்தில் ஒரு பொய் போன்ற உண்மையாக தங்கிவிட்டாய். நீ என் இதயத்தில் ஒரு பொய் போன்ற உண்மையாக தங்கிவிட்டாய், கண்ணாடியில் தெரியும் நிலவை போல. என்ன ஒரு அற்புதமான ஓமைன்னு நினைச்சு பாருங்க. கண்ணாடியில் தெரிகிற நிலவு உண்மையா பொய்யா? அது உண்மையும் அது பொய்யும் தான். நான் உன்னிடம் சொல்லி இருப்பேன் எனில் இதயத்தின் பாரம் இறங்கி இருக்கும், ஆனால் வேறு எதுதான் என் நெஞ்சில் தங்கி இருக்கும்? நான் உன்னிடம் சொல்லி இருப்பேன் எனில் என் இதயத்தின் பாரம் இறங்கி இருக்கும், ஆனால் வேறு எதுதான் என் நெஞ்சில் தங்கி இருக்கும்? நான் சொல்லத்தான் போனேன், சொல்லிவிட்டே இருப்பேன், எல்லாம் சொல்லப்படாமலேயே தங்கிவிட்டன. நண்பர்களே, நாம் சொல்வதற்காகத்தான் படிக்கிறோம், நாம் சொல்வதற்காகத்தான் எழுதுகிறோம், நாம் சொல்வதற்காகத்தான் சிந்திக்கிறோம். ஒரு புகழ்பெற்ற வாசகம் இருக்கிறது, சொல்கிறேன் அதனால் இருக்கிறேன் என்று. எந்த ஒரு மனிதனால் தன் நெஞ்சில் இருக்கக்கூடிய உண்மையை, தன் நெஞ்சில் இருக்கக்கூடிய உணர்ச்சியை சொல்ல முடிகிறதோ அந்த மனிதன் வாழ்க்கையை வெற்றி பெற்று விட்டான் என்று பொருள். பொருள் சேர்ப்பதல்ல வெற்றி, புகழ் சேர்ப்பதல்ல வெற்றி. நெஞ்சத்தில் தோன்றிய சொல்லை அதற்குரிய வார்த்தையால், அதற்குள்ள வலிமையோடு நாம் சொல்ல முடிவதுதான் உண்மையான ஒரு வெற்றி. எத்தனை பேருக்கு நம் இதயத்தில் இருப்பதை சொல்ல முடிகிறது? எத்தனை பேருக்கு நம் நெஞ்சில் இருக்கும் அந்த நெருப்பை வெளிப்படுத்த முடிகிறது? உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு புழுங்கி 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 வாழ்நாளெல்லாம் அழிபவர்கள் எத்தனை பேர்? நம்ம வாயை திறந்து இதை சொல்லியிருந்தா நம்மளை இவ்வளவு மோசமா நடத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்ச தருணங்கள் எத்தனை எத்தனை. நம்மளால ஏன் சொல்ல முடியவில்லை? நமக்கு சொல்ல தெரியவில்லை. புத்தகங்கள் சொல்ல கற்றுக் கொடுக்கின்றன, புத்தகங்கள் வார்த்தைகளை நமக்கு தருகின்றன, புத்தகங்கள் சொல்வதற்கான தைரியத்தை நமக்கு கொடுக்கின்றன.
புத்தகங்கள் நமக்கு அச்சமின்மையை தருகின்றன. நீ யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை, யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உன்னுடைய கருத்துக்கள் தான் நீ, உன்னுடைய உணர்ச்சிகள் தான் நீ. அதற்கு மட்டும் நீ விசுவாசமாக இருந்தால் போதும் என்பதை மகத்தான ஆசிரியர்கள் புத்தகங்கள் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். படிக்கிற ஒவ்வொரு கதையும், படிக்கிற ஒவ்வொரு கவிதையும் அந்த பாடத்தை நமக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கிற போது நாம் பேசுகிறவர்களாக, சிந்திக்கிறவர்களாக, செம்மையான மனிதர்களாக நாம் மாறுவதற்கு நமக்கு சிறந்த நூல்கள் தேவை, சிறந்த ஆசிரியர்களுடைய துணை தேவை. நம்முடைய அந்தரங்க உணர்ச்சிகளை கூட வெளிப்படுத்துவதற்கு நமக்கு புத்தகங்கள் தேவை. நம்முடைய மிக மிக அந்தரங்கமான ஆசாபாசங்களை புரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு புத்தகங்கள் தேவை. நாம் செம்மைப்படுத்தப்படுகிறோம் புத்தகங்களால். ஒரு பென்சிலை எப்படி கூர் சீவுகிறோமோ அதே போல நம்முடைய உணர்வுகளை நாம் கூர்தீட்டுகிறோம். அப்படி கூர்தீட்டுவதன் வழியாகத்தான் நாம் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை நாம் நெருங்கிச் செல்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நிறைவாக என்னுடைய ஒரு கவிதை ஒன்றோடு நான் இந்த அரங்கை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிரபல மனிதனின் விதவை என்று ஒரு கவிதை. ரொம்ப பிரபலமான மனிதர்கள் சமூகத்தில் செல்வாக்கோட இருந்தவங்க, அவங்க இறந்த பிறகு அவர்களுடைய மனைவிகள் என்னவாகிறார்? சாதாரணமாக இருப்பது எவ்வளவோ நல்லது. ஏனென்றால் அந்த பிரபல மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பெயரும், அந்த புகழினுடைய வெளிச்சமும் அந்த மனைவிக்கும் விழுந்து கொண்டிருக்கும். அவனுக்கு கிடைக்கிற முக்கியத்துவமும் அவனுக்கு கிடைக்கும். அதே ஒரு பிரபல பெண்ணினுடைய கணவனுக்கும் அது கிடைக்கலாம். நீங்கள் அது வெறுமனே ஆணுக்கு மட்டும் உரிய ஒன்றல்ல. ஒரு கவிதை தரப்பிற்காக ஒரு பிரபல மனிதனுடைய விதவை, அந்த பிரபல மனிதன் இறந்த பிறகு அவனுடைய மனைவி, அவனுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது, இதை பற்றி ஒரு கவிதை இருக்கிறது. அதாவது பிறருடைய வெளிச்சத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்குமே இது நிகழும். பிரபல மனிதனின் விதவை ஒரு நாளையும் சூரியோதயத்தில் இருந்து தொடங்குவதில்லை, ஒரு நினைவில் இருந்தே தொடங்குகிறார், அல்லது ஒரு ஒப்பீட்டில் இருந்து. அதாவது நம்ம எல்லாரும் பொழுத காலையில தானே சூரியன்ல இருந்து தான் தொடங்குவோம். அவளுக்கு முழிச்சோன்னே ஒரு ஞாபகம் தான் வரும், நேற்று எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கோங்கிறது. அதே போல ஒரு ஒப்பீட்டில் இருந்து, அந்த நினைவில் இருந்து வரக்கூடிய கம்பேரிசன். பிரபல மனிதன் இறக்கும் போது அவளுக்காக நிறைய வெட்டி சென்றிருந்தான். நிறைய பணம், நிறைய சுதந்திரம், நிறைய உணவு வகைகள், நிறைய காலி அறைகள், நிறைய நிசப்தமான பகல்கள். அந்த வீடுகளுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரபலமான மனிதன் இருக்கிற போது இந்த வீட்டிற்கு யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க. நிறைய பணம், நிறைய சுதந்திரம், நிறைய உணவு வகைகள், நிறைய காலி அறைகள், நிறைய நிசப்தமான பகல்கள். யாரு வீட்டுக்கு வர்றது? பிரபல மனிதனின் விதவைக்கு மனிதர்கள் இறந்து போன பிறகு அந்த அளவுக்கு ஏன் பிரபலமாக இருக்க முடிவதில்லை என்பது மிகவும் வியப்பாக இருக்கிறது. பிரபல மனிதனின் நினைவு தினத்திலோ பிறந்த தினத்திலோ உண்மையிலேயே தான் என்ன செய்ய வேண்டும் என்பது அவளுக்கு குழப்பமாக இருக்கிறது. தான் போதுமான அளவு நினைத்துக் கொள்கிறோமா, நன்றியுடன் இருக்கிறோமா என்று கவலை அடைகிறாள். நான் அவரை நினைச்சிட்டு இருக்கோமா அந்த அளவுக்கு அப்படின்லாம் அவனுக்கு குழப்பம் வந்திருக்கு. பிரபல மனிதனின் மனைவியாக இருக்கும் போது அவனுக்கு கிடைத்த எல்லாமே அவளுக்கும் கொஞ்சம் கிடைத்தன. அவன் அழைக்கப்பட்ட பெரும்பாலான இடங்களுக்கு அவளும் அழைக்கப்பட்டாள். அவளுக்கு தரப்பட்டது எதுவுமே அவளுக்கு தரப்பட்டதில்லை என்பது இப்போது அவளை சற்றே நிலைகுலைய வைக்கிறது. பிரபல மனிதனின் அஞ்சலி கூட்டத்தில் அவளுக்கு தரப்பட்ட வாக்குறுதிகள் எதையும் யாருமே பின்பற்றவில்லை. ஒரு இறந்து போறப்ப யார் யாரோ உங்களுக்கு நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்பாங்க, அடுத்த நாள்ல இருந்து யாருமே இருக்க மாட்டாங்க. பிரபல மனிதனின் அஞ்சலி கூட்டத்தில் அவளுக்கு தரப்பட்ட வாக்குறுதிகள் எதையும் யாருமே பின்பற்றவில்லை என்கிற புகார் அவளுக்கு கடுமையாக இருந்தது. எப்போதாவது பழைய உறவினர்கள் அழைக்கும் தொலைபேசியை, வீட்டு வேலைக்காரி மட்டும் அழுத்தும் காலிங் பில்லை அவள் உற்று பார்க்கிறார். ஃபோன் அடித்தா யாராவது பழைய ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடுறாங்க, இல்லைன்னா வீட்டு வேலைக்காரி மட்டும்தான் காலிங் பில் அழுத்துறாங்க. பிரபல மனிதனின் விதவைக்கு இந்த உலகம் கருணை காட்டுவது
பெரும் கருணையின்மை அல்லது அவமதிப்பு மட்டுமே என்று அவளுக்கு தோன்றுகிறது. யாராவது இறக்கப்பட்டது அல்லது இன்சல்ட் பண்ற மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிக்கும். பிரபல மனிதன் அவளுக்கு நிறைய துரோகங்கள் செய்திருந்தான். அவள் அதை மன்னித்திருக்கிறாள். நிறைய அள வைத்திருக்கிறான். சிரித்துக்கொண்டே விருந்தினர்களை வரவேற்றிருக்கிறாள். நிறைய புறக்கணித்திருக்கிறான். அவனோடு ஏராளமான புகைப்படங்களுக்கு நின்றிருக்கிறாள். எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருப்பது போலவே பிரபலமான மனிதனின் மனைவியாக இருப்பதற்கும் ஒரு விலை இருப்பது அவளுக்கு தெரியும். இப்போது பிரபல மனிதனின் விதவையாக இருப்பதற்கும் ஒரு விலை இருக்கிறது. பிரபல மனிதன் சாகும் போது இந்த அளவிற்கு தனது பிரபல்யத்தை தன்னுடனேயே எடுத்து சென்று விட வேண்டுமா என்று அவளுக்கு வருத்தமாக இருந்தது. அவன் சாகிறப்ப தன்னுடைய பிரபல்யத்தை அவனோடவே எடுத்துட்டு போயிடுறான். அது வீட்டுக்கு அவன் விட்டு போறதில்லை. சுவரில் மாட்டி இருக்கும் பிரபல மனிதனின் பெரிய புகைப்படம் அவளுக்கு மிகவும் எரிச்சல் ஊட்டுகிறது. உயிரோடு இருந்த போதும் இது போன்றது ஒரு புகைப்படமாகத்தான் அவள் வாழ்ந்தாள் என்பது அவளுக்கு தோன்றியது. பிரபல மனிதனை பற்றி புத்தகம் எழுதும் ஒருவன் அவளிடம் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டபோது பிரபல மனிதனின் விதவை இப்போது தனக்கு எஞ்சியிருப்பதெல்லாம் தன்னை பற்றிய நினைவு மட்டுமே என்று கண்ணீர் மல்க கூற விரும்பினார். அதாவது இப்பதான் அவன் தன்னை பத்தி நினைக்கிறார், தான் வாழ்க்கையை பத்தி நினைக்கிறார், தான் என்னவா இருப்போங்கிறத பத்தி நினைக்கிறார். நண்பர்களே, இனி எந்த பிரபல மனிதனுடைய விதவையை நீங்கள் பார்த்தாலும் இந்த கவிதை உங்களுக்கு நினைவுக்கு வருமா வராதா? இதன் வழியாக அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களா, பார்க்க மாட்டீர்கள்? இது மட்டுமல்ல, மனிதர்களுடைய சொல்லப்படாத உண்மைகளை, மனிதர்களுடைய கேட்கப்படாத கதைகளை சொல்கிற எந்த கதையை நீங்கள் படித்தாலும், கவிதையை படித்தாலும், உங்கள் அருகிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நீங்கள் ஒரு புதிய கோணத்தில் பார்ப்பீர்கள். அட ஆமால அப்படின்னு தோணுது இல்லையா? நம்ம ஏன் இந்த உண்மை நமக்கு இவ்வளவு நாள் தெரியாமல் போய்விட்டது அப்படின்னு நமக்கு ஒரு பதட்டம் வருகிறது இல்லையா? அந்த பதட்டம் தான் இலக்கியம் உருவாக்கக்கூடியது. அதனால் தான் சொல்கிறேன், நம் உள்ளங்கையை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுகிறது. இந்த கண்ணாடி தான் இலக்கியம். நம்முடைய சொந்த முகத்தை பார்ப்பதற்கே நமக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுகிற போது நம்முடைய சொந்த இதயத்தை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு கண்ணாடி வேண்டாமா? அந்த கண்ணாடி தான் இலக்கியம். கவிதைகள், சொற்கள். உண்மையில் இலக்கியம் படிக்கிற மனிதர்கள், புத்தகம் படிக்கிற மனிதர்களோடு உரையாடுவது எளிதாக இருக்கிறது. அவர்களை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கிறது. அவர்கள் தங்களை ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். வெளிப்படுத்திக் கொள்ள முடியாத துயரம் எங்கே வருகிறது என்றால், எதையுமே படிக்காமல் தனக்கு என்ன வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் எல்லா துயரங்களுக்கும் காரணம். ஒரு விதத்தில் நாம் எல்லோருமே நமக்கு தரப்பட்ட வாழ்க்கையினுடைய சிறைச்சாலைக்குள் இருக்கிறோம். நமக்கு விதிக்கப்பட்ட வேலை, நமக்கு விதிக்கப்பட்ட குடும்பம், நமக்கு விதிக்கப்பட்ட சூழல். இதை தவிர நம் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? நம் வாழ்க்கையை மீறி செல்வதற்கு, அதனுடைய பொறுப்புகளை தாண்டி சிந்திப்பதற்கு நமக்கு ஏதாவது இருக்கிறதா? ஒரு நாளில் வேலைக்கு போவோம், டிவி பார்ப்போம், அன்றாட அலுவல்களை செய்வோம், சின்ன சின்ன ஆசாபாசங்கள், பொருள்கள் வாங்குவது, இதை வருடக்கணக்கில் ரிப்பீட்டடாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், உண்மையில் புதுமை பித்தன் கேட்கிறானே, வாழ்வதாக சொல்கிறோம், உண்மையில் வாழ்கிறோமா என்று. நம்முடைய வாழ்க்கை உண்மையில் வாழக்கூடிய வாழ்க்கை தானா என்பதை புத்தகங்கள் கேட்கின்றன. நாம் நம்மையே மீறி செல்வதற்கு, நம்மை புத்தம் புதிதாக உணர்வதற்கு ஒரு கவிதை நமக்கு வழிகாட்டுகிறது. ஒரு கவிதை நமக்கு அந்த புத்துணர்ச்சியை தருகிறது. ஒரு ஹைக்கூ கவிதை சொல்கிறது, பாஷோவினுடைய ஒரு கவிதை, திருடன் விட்டு சென்று விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறார். திருடன் எதை விட்டு சென்றிருப்பான்? ஏதாவது சில பொருள்களையா? இல்லை. அவர் சொல்கிறார், திருடன் விட்டு சென்று விட்டான் ஜன்னலின் நிலவொளியே என்று. எனக்கு பரவாயில்ல, ஜன்னலோட நிலவொளி இருக்கு, திருடன் அதை எடுத்துட்டு போக முடியாது இல்லையா? எவ்வளவு பெரிய தரிசனம்! எதை இழந்தாலும் வாழ்க்கையில் இழக்க முடியாதவை, நம்மிடமிருந்து பறித்து கொள்ள முடியாதவை இருக்கும் என்பதை இலக்கியம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னொரு ஹைக்கூ கவிதை சொல்கிறது, வீட்டை விற்ற இரவில் நான் தூங்கவே இல்லை தவளைகளின் சத்தத்தால் என்று. வீட்டை விற்ற இரவு நம்ம தூங்கலைன்னா, ஓ வீடு போயிடுச்சுன்னு நம்ம அழுதுகிட்டு இருந்தான்னு நம்ம நினைப்போம். இல்லை, தவளைகள் பாடிக்கொண்டிருக்கின்றன, அதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன்.
வீட்டை விட்டு இரவில் நான் தூங்கவே இல்லை தோழிகளின் சத்தத்தான். இது ஏன் இந்த வரிகளை சொல்கிறேன் என்றால், நமக்கு நடக்கிற கஷ்டங்கள் துயரங்கள் தான் வாழ்க்கை என்று நாம் முடிவு செய்து விடக்கூடாது. நம்முடைய சுமைகள் தான் நம்முடைய வாழ்க்கை என்று முடிவு செய்து விடக்கூடாது. அதற்கு அப்பாலும் வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு அப்பாலும் உணர்வுகள் இருக்கின்றன, அதற்கு அப்பாலும் வசீகரங்களும் அழகுகளும் இருக்கின்றன, இன்பங்கள் இருக்கின்றன. டெய்லி போய் சாயங்காலம் ஆனவனை குடிக்கிறது மற்ற இன்பம் கிடையாது. வாழ்க்கையில் தினமும் தினமும் ஒவ்வொரு கணமும் நாம் பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் லயிப்பதற்கும் எண்ணற்ற விஷயங்கள் காத்திருக்கின்றன. அதை நம் கண்களுக்கு காட்டித் தருவதுதான் இலக்கியம். நீங்கள் ஒரு கவிதையில் பறக்கிற பட்டாம்பூச்சியை பார்த்துவிட்டு ஒரு நிஜ பட்டாம்பூச்சியை நீங்கள் பார்க்கிற போது அது நேற்று பார்த்த பட்டாம்பூச்சியாக இருப்பது கிடையாது. அந்த பட்டாம்பூச்சி ஒரு புதிய உயிரியாக மாறிவிடும். அந்த கவிதை உங்களுக்கு ஒரு புதிய உணர்வை கொடுக்கிறது. ஓ, இந்த பட்டாம்பூச்சிக்குள் இப்படி ஒரு அழகு இருக்கிறதா, இப்படி ஒரு வசீகரம் இருக்கிறதா என்று. தினம் தினம் நீங்கள் அந்த பட்டாம்பூச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். காக்கைகளை பற்றிய அற்புதமான கவிதைகளை நான் படித்திருக்கிறேன். ஒரு காக்கையை பற்றிய சிறந்த கவிதையை படித்த பிறகு காக்கை நேற்று வரை பார்த்த காக்கையாக இருக்காது. ஒரு பெண்ணை பற்றி, ஒரு காதலை பற்றி எழுதிய கவிதையை படித்த பிறகு நான் பார்க்கிற அந்த பெண் அந்த பெண்ணாக இருக்க மாட்டாள். அந்த காதல் அந்த காதலாக இருக்காது. அப்படி என்றால் உலகை தினம் தினம், வாழ்க்கையை தினம் தினம் புதிது புதிதாக காண்பதற்கு இலக்கியம் நமக்கு வழிகாட்டுகிறது. நமக்கு ஒரு புதிய கண்களை அது தருகிறது, புதிய வெளிச்சத்தை அது கொடுக்கிறது. கிட்டத்தட்ட நான் 45 வருடங்களாக படித்துக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை முழுக்க அதனுடைய இன்பத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். அது புத்தகம் கொடுக்கிற இன்பம் அல்ல. நல்லா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு புக்கு படிக்கிறோம், ஒரு கவிதை நல்லா இருக்கு, ஒரு கதை நல்லா இருக்கு, படிக்கிறப்ப நல்லா இருக்குங்கிற அது மேட்டரே கிடையாது. அது பொழுதுபோக்கு. படித்து முடித்த பிறகு நம்முடைய வாழ்க்கை பார்வை மாறுகிறது இல்லையா, நம்முடைய கண்ணோட்டம் மாறுகிறது இல்லையா, உலகை நாம் புரிந்து கொள்கிற விதம் மாறுகிறது இல்லையா, இதை பற்றித்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நேற்று கண்ட காட்சி அல்ல இன்றைக்கு காணுகிற காட்சி, நேற்று கண்ட பொருள் அல்ல இன்றைக்கு காண்பது. அதைத்தான் இலக்கியம் நமக்கு தருகிறது. நம் கண்களுக்கு புதிய காட்சிகள் கிடைப்பதற்கு, நம்முடைய இதயத்தில் புதிய வெளிச்சம் நிரம்புவதற்கு, இன்னும் சொல்ல போனால் நாம் இருந்த இடத்தில் இருந்து நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த உலகில் ஒரு வழிதான் இருக்கிறது. அது கலைகளும் இலக்கியங்களும் மட்டும்தான். அதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி, இந்த உரை, இன்னும் சொல்ல போனால் இத்தனை எழுத்துக்கள் தொடர்ந்து எழுதப்படுகின்றன. அவை எல்லாமே உங்களை மீண்டும் புதிதாக பிறக்கச் செய்வதற்காக. அப்படி பிறப்பதும் பிறக்காமல் இருப்பதும் அது உங்களுடைய மனத்தேர்வு மட்டுமே. உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒளி பெறட்டும், புதிய காட்சிகள் தோன்றட்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்டார் பிணைக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிந்த நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் நமது 3வது புத்தக திருவிழா விழாவிற்கு 2ஆம் நாளான இன்று இந்த நல்ல நிகழ்வை நல்ல முறையில் நடத்தி கொடுக்க வருகை தந்திருக்கும் நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும், தலைமையேற்று நடத்தி கொடுத்தவும் சிறப்புரையாற்றவும் இசைந்து சென்னையிலிருந்து பல சிரமங்களுக்கு இடையே நமது தேனியை நோக்கி வந்து இந்த நிகழ்வை நல்ல முறையில் சிறப்பான வகையில் சிறப்புரையாற்ற இசைந்து வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மனுஷபுத்திரன் ஐயா அவர்களையும், நமது தேனி மாவட்ட அரசு அலுவலர்களையும், காவல்துறை அதிகாரிகளையும், பத்திரிகை நண்பர்களையும் மற்றும் இங்கு இந்த நிகழ்ச்சியை காண வருகை புரிந்துள்ள பொதுமக்களையும், மாணவ மாணவிகளையும் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களையும் இந்த தருணத்தில் வருக வருக என வரவேற்று மகிழ்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
தேன் பாய்ச்ச வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களுக்கு தேனி மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி பயனாடை அணிவிக்கிறார். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் செவிக்கு இன்பம் தேடி வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் மேடைக்கு முன்னால் பந்தலின் கீழ் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பாண்டியர் குதிரை குளம்படியும் துள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோய்ந்த புலவர் சொல்லடியும் ஓங்கி உழைக்கக்கூடிய தென்பாண்டி நாட்டில் எழில்மிகு தேனி மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 3வது புத்தக திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவரையும் ஒரு வீட்டு நிகழ்ச்சிக்கு வரவேற்பதை போல மகிழ்வோடு வரவேற்கிறேன். ஐயா, நிகழ்வின் துவக்கமா இருக்கக்கூடிய தலைகளை எண்ண வேண்டாம். ஏனென்றால் இவை அனைத்தும் விதைநெல்கள். விதைநெல்கள் எப்பொழுதும் அளவில் குறைவாகத்தான் இருக்கும். இவை தரும் விளைச்சல் அமோகமா இருக்கும் அப்படிங்கிற உத்தரவோட எஸ். அப்துல் ஹமீது 80களின் ஆரம்பத்தில் எழுத்தை கையில் எடுத்தவர். 2002 இளம் படைப்பாளிகளுக்கான உயரிய தேசிய விருதான சன்ஸ்கிருதி சம்மான் விருதை பெற்றவர். 2010-11 ஆண்டுகளில் இந்தியா டுடேவால் தமிழகத்தின் செல்வாக்கு மிக்க 10 மனிதர்களுள் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீராலானது, மணலின் கதை, இதற்கு முன்பும் இதற்கு பிறகும் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்புகள், காத்திருந்த வேளையில் தோன்ற மறுத்த தெய்வம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுப்புகளை எழுதியவர். அன்னாரின் வரிகளால் இவ்விதம் அழைக்கலாம். யாரோ கவனிக்கிறார்கள் என்று தெரிந்ததும் குழந்தைகளின் இயல்பு திடீரென மாறிவிடுகிறது. கலைந்த முகங்கள் நேர்த்தியாக்கப்படுகின்றன. அரவமற்ற சாலையில் ஒருவன் வேகமாக நடக்கத் தொடங்குகிறான். சொற்பொழிவாளர் மேலும் குரலை உயர்த்துகிறான். யாரோ கவனிக்கிறார்கள் என்று தெரிந்ததும் எல்லாருமே தங்கள் சுதந்திரத்தை கொஞ்சம் இழக்கிறோம். ஐயா, உங்களை கவனிக்க தான் நாங்க இங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆனா நீங்க உங்க சுதந்திரத்தை இழக்காம எங்களோட உரையாடுங்க. தேனி மண்ணுல வார்த்தைகளால விளையாடுவாங்க. உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை வித்துகளும் எங்களது மனதில பயிரிட்டு வருங்காலத்துல அறுவடை செய்ய நாங்க ஆர்வமா எதிர்நோக்கி இருக்கிறோம். ஐயா மனுஷபுத்திரன் அவர்களை சங்கே முழங்கு என்று, மங்காள தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்க எம் உறவுகள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன்.